அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறுகதை, தேன் சிறுகதைகள். நான் ஒரு 78 80 சிறுகதைகள் எழுதியிருப்பேன். அதில் ஒரு சிறுகதை ஃப்ரெஷ், 7வது கதை இது. ஏம்மா, லஞ்ச் பாக்ஸ் ரெடியா? சாக்ஸ் எடுத்து கொடு. இந்த லெமன் ஜூஸ் போட்டுடுமா, காஃபி வேண்டாம். டிவி நியூஸை பார்த்தபடி ஒரு கையில் பேப்பரோடு சொன்னான் ஆனந்த். அறக்க பறக்க ரெடியான மனைவியுடன் பைக்கில் ஆஃபீஸ் கிளம்பினான். முன் பைக்கில் பில்லியனில் இருந்த பெண் அம்சமாக ட்ரெஸ் பண்ணி கொண்டிருந்தாள். அட, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. ஓவர்டேக் பண்ணிய போது தெரிந்தது அவள் அவனுடைய கல்லூரி தோழி பானு. சிக்னலில் பக்கம் பக்கமாக நின்றபோது கண்டு பேசி ஒரு காஃபி ஷாப்பில் சந்திக்க முடிவு செய்தார்கள். மாலையில் காஃபி ஷாப்பில், என்ன பானு, காலேஜில் பார்த்த மாதிரியே இருக்கியே, ஃப்ரெஷ்ஷா? என் கணவர் தான் காரணம். 2 பேரும் ஆஃபீஸ் போகிறதால ஷேர் பண்ணித்தான் வேலை செய்வோம் என சிரித்தாள். வீடு சென்ற பின் செய்ய வேண்டிய வேலை குறித்து யோசித்தபடி காலையில் தலைப்பின்ன கூட நேரமில்லாமல் கிளிப்பு போட்ட கூந்தலை வருடியபடி களைத்து அமர்ந்திருந்த மனைவியை பார்த்ததும் சுருக்கென்றது இவனுக்கு. நன்றி.